சக்தி குருவிடிச்சரணம் திருவிடிச்சரணம் ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே டிப்ஸ் பார்க்கணும். 1 டம்ளர் ரேஷன் பச்சரிசியை எடுத்துக்கணும். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நான் செஞ்சு பார்த்தேன். ரேஷன் பச்சரிசி 1 டம்ளர், 1/2 டம்ளர் உளுந்து போதும். ஒரு 3 1/2 தனித்தனியாக ஊற விடுங்க. நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சேன். ரொம்ப கொஞ்சம் இல்லை, அதனால் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் தனித்தனியாக அரைச்சி 1 மணி நேரம் நல்லா ஓட விட்ருங்க பச்சரிசியை. அதுக்கப்புறம் வலிச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்தை அரைச்சிட்டு 2ஐயும் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி மிக்ஸிங்கிறதுனால உளுந்தை ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறமா நல்லா அரைச்சிட்டு அந்த 1 டம்ளர் அரிசி அப்புறம் போட்டு ஒரு சுற்றிட்டு அதுலேயே உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு எண்ணெயில் வார்த்து பாருங்களேன். உப்பி நல்லா வெள்ளையப்பம் குண்டு குண்டாக காட்டுறேன் பாருங்களேன். செம்மையாக இருக்குது வெள்ளையப்பம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், குண்டு குண்டாக செஞ்சு பாருங்களேன். இதில் உங்களுக்கு இன்னொன்றும் சொல்கிறேன். நல்லா பசும்பாலில் குங்குமப்பூ போட்டு ஏலக்காய் போட்டு கசகசா அரைச்சி கூட அந்த அப்பத்தை உப்பு பச்சை மிளகாலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யலாம், வாத்துட்டு இந்த இனிப்பு பால் இருக்குது பாருங்கள், பால் பணியாரம், காரைக்குடி ஸ்பெஷல், செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம், அதுவும் செய்யலாம். 2 in 1 பண்ணிடலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள் நேரங்களே. ஆனால் செமையாக இருக்குது. குழந்தைகள் இதெல்லாம் பொறுக்கி வைக்க மாட்டாங்க. கருவேப்பிலை இதெல்லாம் உடம்புக்கு சத்து. அதனால நான் என்ன ஒரு ஐட்டம்னாலும் அரைச்சிருவேன். குழந்தைகளுக்கும் சத்து போகும், முடியும் பிளாக்காக இருக்கும். யாரும் உரைக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, புறக்கி வைக்க மாட்டாங்க. மீடியமாக உரைப்பு. ஏன்னா வெயில் நேரம் பார்த்து செய்யுங்க. சரியா?